ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ரீஜியன்ல சார். நம்ம மேஜரா கோயம்புத்தூர் ரீஜியன்ல ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பீங்க. பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து நான் கோயம்புத்தூர்ல படிக்கணும். ஆனா என்னென்ன காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு தெரியல. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுலயும் கோயம்புத்தூர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி எந்தெந்த காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கோட கண்டென்ட். ஓகேங்களா? அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். செகண்ட் ரவுண்ட்ல நான் முக்கியமான காலேஜ்னு சொல்ற காலேஜஸ் எல்லாமே நீங்க செகண்ட் ரவுண்ட்ல தாராளமா செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜாவே இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க டாபிக் உள்ள போகலாம். இப்போ இந்த காலேஜஸ் எல்லாமே நான் வந்து ரேங்க் அவுட் பண்ணல. ஒரு 23 காலேஜஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. கோயம்புத்தூர்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதை வந்து நான் வந்து ரேங்க் அவுட் பண்ணல. என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்ல போறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க ரவுண்ட் 2ல வந்தீங்கன்னா இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜுங்க இது. நீங்க வந்து தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட்லயே சீட் க்ளோஸ் ஆயிரும். தேர்ட் ரவுண்ட் போகாது. ஓகேங்களா? எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்தது தானிஷ் அகமது இன்ஸ்டியூட்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலேஜ் வந்து தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஒரு காலேஜ் தான். செகண்ட் ரவுண்ட்ல வேணும்னா நீங்க ஒரு பின்னாடி லெவல்ல வச்சுக்கலாம். அடுத்தது அர்ஜுன் காலேஜ்லயும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க சைபர் செக்யூரிட்டி. ஒரு தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய காலேஜ் அப்படிங்கறனால நீங்க பின்னாடி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜும் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய காலேஜாக இருக்கும். ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா 10வது ஆப்ஷன் 11 இது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்கும். இந்த கோயம்புத்தூர் ரீஜியன்ல ஒரு நல்ல காலேஜ் தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸுக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்னா தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் போகும். அடுத்தது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜுங்க. ஓகேங்களா? நான் முக்கியம் சொல்ல காலேஜ் எல்லாமே நீங்க ஒரு டாப் லெவல்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல முக்கியமான காலேஜ் தாங்க. சரிங்களா? தேர்ட் ரவுண்ட் போகுதுன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஓசி, பிசி, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் முடிஞ்சிடும். செகண்ட் ரவுண்ட் போறீங்க அப்படின்னா 1-2 சீட்ஸ் தான் மேஜரா போக வாய்ப்பு இருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து சீட்ஸ் வர வாய்ப்பு இல்ல கற்பகத்துல. ஓகேங்களா? அடுத்தது பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். உங்களுக்கு இங்க நீங்க தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சீட்ஸ் இருக்கும். கிருஷ்ணா காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 2718 வந்து 2 கேம்பஸ் இருந்ததுங்க. அதை வந்து ஒரே கேம்பஸ் ஆக்கிட்டாங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் போறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னா ஒன்னு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் அவைலபிளா 1-2 இருக்கலாம். ஓகேங்களா? அதிகப்படியாவும் இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆல்சோ சொன்னேன் இல்லையா, 2718ம் 2722 காலேஜும் இந்த வருஷம் ஒரே கேம்பஸ் ஆக்கிட்டாங்க. 2718 தான் இந்த வருஷம் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து சீட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் சீட் வேகன்சி நம்ம பார்க்கலாம். 26ஆம் தேதி சீட் வேகன்சி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீட்ஸ் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட்லயும் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீட்ஸ் வேகன்சி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு முக்கியமான காலேஜுங்க. தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ரங்கநாதர் காலேஜுங்க. இங்க செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்ல சீட்ஸ் கொஞ்சம் போக வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஃபார் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கலாம் தாராளமா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சீட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிஞ்சது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. சீட்ஸ் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சது. செகண்ட் ரவுண்ட் அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சீட் வேகன்சி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அதையும். சரிங்களா? அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்லயும் வைக்கலாம். ஓகேங்களா? எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கேயும் பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு. நீங்க செகண்ட் ரவுண்டு அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல இந்த காலேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 20 காலேஜ் இருக்குன்னா ஒரு 15 அந்த மாதிரி இடத்துல நீங்க தாராளமா இந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அடுத்தது கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட நிறைய சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நீங்க சீட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா வைங்க. சீக்கிரமாவே சீட்ஸ் க்ளோஸ் ஆயிரும். பாத்தீங்கன்னா 170, 165 இந்த ரேஞ்சிலே சீட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர் டெக்னாலஜி காலேஜ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தாராளமா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். முக்கியமான கல்லூரி. அடுத்தது பாத்தீங்கன்னா யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கும் இந்த காலேஜ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நீங்க செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கும் தேர்ட் ரவுண்ட்லயும் சீட் ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் தான். அடுத்து சிஎம்எஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிடும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் செகண்ட் ரவுண்ட்ல அண்ட் தேர்ட் ரவுண்டு ஸ்டார்டிங்ல மிட்ல வந்து இந்த காலேஜ் வந்து சீட்ஸ் ஃபில் ஆகும். ஓகேங்களா? நான் முக்கியம்னு சொல்லக்கூடிய காலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஃபர்ஸ்டா வச்சு கொஞ்சம் டாப் லெவல்ல வச்சு நீங்க கோயம்புத்தூர்ல டாப் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைட் பண்ண மாதிரி உங்களுக்கும் இருக்கும். சரிங்களா? ஓகே, உங்க ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடன்ஸ் வேணும்னாலுமே கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.